पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கர்ம சந்நியாச யோகம். நேற்று பாடத்துல என்ன பார்த்துருக்கோம்? 5வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத்யோகைரபி கம்யதே ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச யப் பஷ்யதி ச பஷ்யதி. எந்த சாங்கியர்களால் எந்த ஸ்தானமானது அடையப்படுகின்றதோ, சாங்கியர்கள்னா யாரு? ஆத்ம ஞானிகள். சாங்கியர்கள்னா சந்நியாசிகள். அந்த சந்நியாசிகளால் எந்த ஸ்தானம் அடையப்படுகிறதோ அதே ஸ்தானத்தை தான் என்ன பண்றாங்க? யோகிகளும் கூட அடைகின்றார்கள். ஆனா என்னது? கிரமம் இருக்கு. ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லியிருக்கார், முதல்ல பார்த்தீங்கன்னா கர்மயோகம், அதான் ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது. கர்மயோகம் வந்தா சித்தம் தெளிவாகும். சித்தம் தெளிவாச்சுன்னா நிர்குணமா நான் இருக்கன்றது தெரிஞ்சிடும். இந்த தேகம் வேற நான் வேற அப்படின்னு தெளிவான சித்தம் இருந்தா மட்டும்தான் புரியும். அப்ப அதுக்காக தான் கர்மயோகம் செய்யப்படுது. யோக சமத்துவம் யோக உச்சத்தை. அந்த சமத்துவத்தை மனசு அடைஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் யார், இந்த தேகம் வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்க முடியும். அப்ப ஞான உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா முதல் சாதனம் எது அப்படின்னா, ஞான உற்பத்திக்கு முதல் சாதனம் கர்மயோகம். இதுக்கு அடுத்தது கர்மயோகத்திலிருந்து சமத்துவம் உண்டாகி ஞானத்தை அடைஞ்ச பிறகு அதை ஞான நிஷ்டையா மாத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சந்நியாசம். அப்ப ஞான நிஷ்டை அடையிறதுக்காகத்தான் சந்நியாசம் செய்யப்படுது. சந்நியாசம் பண்ணிட்டு நல்லா அகமகமகம்னு உட்கார்ந்தோம் அப்படின்னா அகண்ட அனுபூதி 6வது சாப்டர்ல நம்ம சொல்ல போறோம். அப்போ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கர்மயோகம், ஒரு 5வது ஸ்டெப்பு இல்லை 8வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசம். அப்போ இது 2 வழியாக தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மோட்சத்தை அடைய போறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கர்ம சந்நியாசம் பண்ணிக்கிட்டு சிரவண மனனத்திலேயே இருக்கார் அப்படின்னா அவர் எதை அடைய போறாரோ அதே ஸ்தானத்தை தான் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட கோலும் பலனும் எது அப்படின்னா அந்த மோட்சம் தான். மோட்சத்தை விரும்புறவங்க மட்டும்தான் ப்ராப்பரான கர்மயோகத்தை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன், என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மயோகம்ன்ற பேனர் இருக்கு, ஆனால் அவங்களுக்கு கோல் மோட்சம் இல்லை. இதான் ப்ராப்ளம். வைதிகர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கர்மகாண்டிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட சிலபஸில் எது இல்லை, கர்மயோகம்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களது எல்லாமே கேட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா சொர்க்கம் வரைக்கும் இருக்கிற பலன்களை கேட்டு கேட்டு தான் அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுறாங்க? நல்லவங்க. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நேற்று நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனை பற்றி நிறைய பேசியிருக்கேன். சன்னியாசிகளை பற்றி பார்த்தீங்கன்னா நான் நிறைய திரும்ப திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். அப்போ தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாம் தர்மத்தோட விஷயத்திலேருந்து பேசுகிறேன். நல்லா தெரிஞ்சுங்க. எப்போவுமே கிரிட்டிசிசம் பண்ணுறது நான் பார்த்தீங்கன்னா தர்ம லெவலில் இருந்து பண்ணவே மாட்டேன். ஏன்னா எல்லாரும் நல்லவங்க தானே. யோசிச்சு பாருங்க, ஒரு சன்னியாசி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டுறார், இந்த சொசைட்டிக்காக நிறைய பண்ணுறாரு அப்படின்னா நல்லது தானே, அது தர்மம் தானே. அப்படின்னா எல்லாம் தர்மம் தான். அப்போ தர்மத்தோட விஷயத்திலிருந்து இப்போ நம்ம டீலிங் இல்லவே இல்லை. மோட்சத்துக்கு சாதனம் என்ன, இதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ இன்ஸ்டிடியூஷன் பெருசாக்கிக்கிட்டே போகிறதுனால நிறைய லாபம் இருக்குல்ல. ஒரு ஸ்கூல் பெருசாகிட்டே போச்சுன்னா நிறைய பேருக்கு லாபம் இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு இல்லாமல் 1,00,000 பேருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய லாபம் அது. அப்போ சொசைட்டிக்கு லாபம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தர்ம ரீதியில் இந்த இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறது, கர்மயோகமாக ஒரு சன்னியாசிகள் ஈடுபடுறது தர்மம், அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் மோட்சத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா மோட்சத்தை கொடுக்காது. அப்போ மோட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா எதையுமே விரும்பக்கூடாது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதை கூட விரும்பக்கூடாது. இப்போ நாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கர்மயோகம் மோட்சத்துக்கான சாதனமாக பண்ணணும். அதனால தான் நிறைய இன்ஸ்டிடியூஷனில் என்ன ஆகிப்போச்சு, நல்லவங்க இருக்காங்க, நிறைய சன்னியாசிமார்கள்
அதே மாதிரி கர்மயோகம் பண்ணக்கூடிய நிறைய பேர் வெளியில இருக்கிறவங்க கிரகஸ்தர்களும் இருக்காங்க. அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்றாங்க? கர்மயோகத்திலேயே இருந்துடுறாங்க. நல்லவங்களா இருக்காங்க, தர்மிகளா இருக்காங்க. அப்ப இப்போ பேச்சு தர்மிகளை பத்தி இது இல்லை, மோட்சம் அடையிறதுக்கு என்ன சாதனம் அப்படின்னும் போது நீங்க கர்மயோகத்துல இந்த சமத்துவ புத்தி பெருசாக்கிக்கிட்டே போனீங்கன்னா எப்படி வரும்? விவகாரம் அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா சமத்துவ புத்தி வரவே வராது. சுதர்மத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சமத்துவ புத்தி வராது. சுதர்மம்னு வரும்போது தான் உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன ரவுண்டு போட்டு என்னுடைய தர்மம் கிரகஸ்த தர்மம், என்னுடைய தர்மம் சந்நியாச தர்மம், என்னுடைய தர்மம் பிரம்மச்சாரி தர்மம், என்னுடைய தர்மம் ஒவ்வொருத்தருக்கும் வானப்பிரஸ்த தர்மம் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அந்த கர்மங்களை பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? மெதுவா மனசை அடங்க ஆரம்பிக்கும். நீங்க ஓப்பன்ல இருந்து கர்மயோகம் பண்றேன் அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா கர்மயோகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எனக்கே ஃபுல்ஃபில் ஆகுமா? ஆகாது. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரோவெட்டா போயிட்டே இருப்பீங்களோடைய இன்ட்ரோவெட்டா ஆகவே முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட நியமப்படி சுதர்மத்தை கர்மயோகமா பண்ணிக்கிட்டு அதோட கோல் என்னவா இருக்கணும்? கர்மயோகம், சமத்துவ புத்தி, சாஸ்திரத்தை குருநாதர் மூலமா படிக்கிறது, அதுக்கப்புறம் நிஷ்டைக்காக கர்ம தியாகம் பண்றது, அதுக்கப்புறம் மோட்சத்தை அடையிறது. அப்ப கர்மயோகத்தோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மோட்சம் தான். அதே மாதிரி கர்ம சந்நியாசத்தை பண்றதுக்காக ஆத்ம நிஷ்டைக்காக பண்றோம். அப்ப ரெண்டுமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஏக்கம் சாங்கியம் ச யோகம் ச. சாங்கியத்தோட பிரயோஜனமும் யோகம் கர்மயோகத்தோட பிரயோஜனமும் மோட்சம்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா யக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ ச பஷ்யதி, அவனே கரெக்டா உண்மையை பார்க்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. ஸ்லோகத்துல சொன்னோன்னு ஆச்சாரியர் முக்கியமானது சொல்லியிருக்காரு, ஞான பிராப்தி உபாயத்வேன. இந்த இது பாத்தீங்கன்னா எதுக்காக கர்மயோகம் பண்றோம் அப்படின்னும் போது பாஷ்யத்துல 2வது இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், 24வது பேஜ்ல மேல போட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்லும் போதே சொல்றார், ஞான பிராப்தி உபாயம், ஞானத்தை அடையிறதுக்கு உபாயமா தான் நம்ம என்ன பண்றோம்? ஈஸ்வர பிரீத்தி எல்லாத்தையும் பண்றோம். ஈஸ்வரனுக்காக கர்மங்கள் பண்றது, சமர்ப்பணம் பண்றது, எல்லாம் கோல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஞானம் உண்டாகணும். ஞானம் உண்டாகிறதுக்கு தடை எதா இருக்கு? இந்த சித்தத்தோட சஞ்சலம். சித்தத்தோட சஞ்சலம் இருந்தா நிர்குணமா இருக்கிற என்ன தெரிஞ்சுக்க முடியல. அப்ப அதனால என்ன பண்றோம்? என்னோட சித்தம் நல்ல சமத்துவத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா எதை பண்றோம்? கர்மயோகத்தை பண்றோம். சரி, சந்நியாசத்தை எதுக்காக பண்றோம்? அதுவும் அதுக்காக தான். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, சித்த சஞ்சலம் இருக்கு, மனசு பாத்தீங்கன்னா வேற வேற விஷயங்கள்ல போயிட்டே இருக்கு, அது போக வேணான்றதுக்காக தான் சந்நியாசமும் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்ப சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு சமத்துவமா இருக்கிறது இல்ல அப்படின்னா கர்மயோகம் பண்ணிக்கிட்டு சமத்துவத்தை அடையிறது. அப்ப ரெண்டுத்தோட கோலும் சமத்துவம். சமத்துவம் இருந்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் ஞான நிஷ்டையை அடைய முடியும். அப்ப ரெண்டுத்தோட கோலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆச்சாரியார் ரொம்ப ஸ்பஷ்டமா பாஷ்யத்தை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 6வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுற. இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் சொல்ற, ஏவம் தருகி, இந்த விதமா இருக்கும் அப்படின்னா, ஏவம் தருகினா அவ்வாறாகில், இவ்விதமா இருக்கும்னா, யோகாத் சந்நியாச ஏவ விசிஷ்யத்தை. முதல் ஸ்டெப் பெருசா இல்ல 8வது ஸ்டெப் பெருசான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, முதல் ஸ்டெப் கர்மயோகம், 8வது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கர்ம சந்நியாசம். அப்ப எது பெஸ்ட் அப்படின்னா கர்ம சந்நியாசம் தான் நிஷ்டையை கொடுக்கும். அப்ப எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகத்தினால ஞானம் உண்டாகும், கர்ம சந்நியாசத்தினால நிஷ்டை உண்டாகும். அந்த நிஷ்டைக்கு பேர் தான் மோட்சம். அப்ப ரொம்ப க்ளோசஸ்ட் எது? முதல் ஸ்டெப்பா இல்ல 8வது ஸ்டெப்பா? 8வது ஸ்டெப். அப்ப அதனால நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கர்மயோகம், கர்மயோகத்துக்கு அப்புறம் சமத்துவ புத்தி, அதுக்கப்புறம் ஞான உற்பத்தி, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டைக்காக கர்ம சந்நியாசம், சந்நியாசத்தை எடுத்துக்கிட்டு நிஷ்டைக்கு போனா ஒருத்தன். அப்ப எது பெஸ்ட்ன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கர்ம சந்நியாசம் தானே பெஸ்ட். கர்மயோகம் தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆச்சே. அப்போ யாராவது கேள்வி கேட்கலாம், யோகாத் சந்நியாச ஏவ விசிஷ்யதை, யோகத்தை காட்டிலும் சந்நியாசம் தான் உயர்ந்தது, அதுதான் நிஷ்டையை தரக்கூடியது அப்படின்னு இப்ப இந்த இது வரைக்கும் பாஷ்யத்தை பார்த்தவங்களுக்கு என்ன தெரியும்?
கர்ம சந்நியாசம் தானே சுவாமி நிஷ்டையை கொடுக்கும். ரமணர் மாதிரி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா நல்ல நிஷ்டையை பிராப்தி பண்ணலாமே. கர்மயோகம் பண்றவங்க நிஷ்டையை அடையிறது இல்லையே அப்படின்னு யாருக்காவது கர்மயோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாசம்தான் சிறந்தது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, கதம் தருகி இதம் உக்தம், அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை சொல்ல முடியும்? தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யத்தை இது 2வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் உயர்ந்ததுன்னு எப்படி பகவான் இந்த வாக்கியத்தை சொல்ல முடியும்? ஸ்டெப்ஸ் எப்பவுமே கீழே இருந்தன. அப்ப முதல் படி பெருசா இல்ல 8வது படி பார்த்தீங்கன்னா பெருசான்னு கேட்டா 8வது படி தானே பெருசுன்னு சொல்லணும். நீங்க எப்படி முதல் படி தான் பெருசுன்னு 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பூர்வபக்ஷி பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டவன ஆச்சாரியர் ரொம்ப டிஃபைன் பண்ணி சொல்றார். என்ன பண்றாருன்னா, ஸ்ருணு தத்திர காரணம், ஏ சிஷியனை காரணத்தை கேட்பாயாக. என்னன்னு கேட்டீங்கன்னா, தொயா பிருஷ்டம், நீ கேட்ட கேள்வி இருக்குல்ல, உன்னால் கேட்கப்பட்ட கேள்வி தொயா பிருஷ்டம். உன்னால் கேட்கப்பட்ட கேள்வி எப்படிப்பட்டது அப்படின்னா, கேவலம் கர்ம சந்நியாசாத். கேவலம் கர்ம சந்நியாசாத்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு ஞானமும் இல்லாமல். ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கணும்? ஸ்டெப்ஸ் கர்ம ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கிறார் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான் சந்நியாசம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று விவிதிஷா, இல்லைன்னா வித்வத். அப்ப நிஷ்டைக்காக ஞானத்தோடு எடுக்கக்கூடிய வித்வத் சந்நியாசம் இருக்குல்ல, அதை பத்தி இங்க அர்ஜுனன் கேட்கவில்லை. இந்த சும்மா சாதாரண வீட்டில இருந்து டைரக்டா சந்நியாசம் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் கேவல கர்ம சந்நியாசாத், வெறுமனே ஞானம் இல்லாமல். கேவலம்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாமல். எதுக்காக சந்நியாசம், ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்காம ஒருத்தர் சந்நியாசம் எடுக்கிறத காட்டிலும் கர்மயோகம் ச அபிப்ரேத்திய, கர்மயோகம் சிறந்ததா, வெறும் சந்நியாசம் சிறந்ததா, இல்ல வெறும் கர்மயோகம் சிறந்ததா அப்படின்னு ஞானமில்லாத சந்நியாசம் அப்புறம் கர்மயோகம், இந்த 2த்தையும் தராசு தட்டுல வச்சோம் அப்படின்னா எது இதா இருக்கும்? அபிப்ரேத்திய. இதை அபிப்பிராயமா வச்சுதான் அர்ஜுனன் கேட்டிருக்கான். அர்ஜுனன் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா, ஞானத்தை அடைந்த கர்ம சந்நியாசமா ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசமான்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் கேட்கிற கேள்வி ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம் சிறந்ததா இல்ல கர்மயோகம் சிறந்ததா அப்படின்னு அபிப்பிராயப்பட்டுதான் கேள்வி கேட்கிறான். தயோகோ அந்நியதரக ககஸ்ரேயான், இந்த 2த்துல எது சிறந்தது அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அதுக்காக தான் முதல் ஸ்லோகம் சொல்லும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், மேல எழுதிக்கிங்க. முதல் ஸ்லோகத்துல அர்ஜுனன் அஜ்ஞானியா இருந்துகிட்டு கேள்வி கேட்கிறான். அப்ப அஜ்ஞானியா ஒருத்தர் வந்த மாத்திரத்துல என்கிட்ட கேட்கிறார், நான் சந்நியாசம் பண்ணிக்கட்டுமா இல்ல பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகம் பண்ணட்டுமா சுவாமி அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு ஒரு விசாரம் இருக்கு அப்படின்னா, சாஸ்திரம் தெரியும்னா நான் சொல்லுவேன், கர்ம சந்நியாசம் பண்ணாதீங்க ஜி, நல்லா கர்மயோகம் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதே தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணியிருக்கார்? அர்ஜுனனுக்கு சொல்றேன். அதான் பரம்பரை. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை தான் பரம்பரையா அதே குருமார்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ததனுரூபம். அஜ்ஞானி கேள்வி கேட்டதுனால பதில் 2வது ஸ்லோகத்துல பதில் சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. அது எப்படி இருக்கு? அதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானிக்கு பதில் சொல்றேன். அஜ்ஞானியா இருக்கிற அர்ஜுனன் கேள்வி கேட்டான், பதிலும் யாருக்கு சொல்றார்? அஜ்ஞானியா இருக்கிற அர்ஜுனனுக்கு பதில் சொல்றார். ததனுரூபம்னு என்ன அர்த்தம்? எதிர்க்க எவன் கேள்வி கேட்டானோ, எந்த அபிப்பிராயத்திலிருந்து கேள்வி கேட்டானோ அதுக்கேத்த மாதிரி பிரதிவச்சனம், பதிலானது மயா உக்தம், என்னால் சொல்லப்பட்டது. கர்ம சந்நியாசாத் கர்மயோக விசிஷ்யத்தை இது ஞானம் அனபேட்சிய, ஞானத்தை சாராமல், ஞானம் இல்லாத ஒரு கர்ம சந்நியாசம் பெருசா கர்மயோகம் பெருசான்னு கேட்டா நான் சொல்லுவேன் கர்மயோகம் தான் பெருசு. ஏன்னா கர்மயோகம் பண்ணாதான் சித்த சுத்தி கிடைக்கும், ஞானம் உதயமாகும். அப்ப நீங்க டைரக்டா கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ரோட்ல உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும்? 30 வருஷம் 40 வருஷம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் ஒரு கம்பெனிலேருந்து நல்ல போஸ்டிங்லேருந்து வெளியில் வந்துட்டார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கார். ரிஷிகேஷ் போயிருக்கார், அங்கே போயிருக்கார், இங்கே போயிருக்கார்.
அனுக்கிரகம் வேணும்ஜி. ஒரு நல்ல ஆச்சாரியார் வந்து டக்குன்னு பிடிச்சிக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா லைஃப் வீணா போயிடும். 7-8 வருஷம் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. முழிக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டீங்களே ஜி, ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னா 7-8 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன காரணம்னா வந்தோன்னே சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. வந்தோன்னே சன்னியாசம் எடுத்தோன்னே என்ன ஆகுது, ஞானம்னா என்னன்னு தெரியல, இந்த சிரவணம் மனனம் எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன ஆகுனா லைஃப் வேஸ்ட்டாக போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 7-8 வருஷம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம புத்தி வந்து பார்த்தீங்கன்னா வேற மோல்டு ஆகிடும். வேற மோல்டு ஆனதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தையும் பண்ண முடியாது அவங்களால. சன்னியாச ட்ரெஸ் எடுத்துட்டாங்க, இறங்கி வந்து சேவையோ இதோ பண்ண முடியாது, யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இதுக்கோ சன்னியாசம் எடுத்துகிட்டு பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கௌரவம் இருக்குது, நான் சன்னியாசியாக்கும் அப்படின்னு ஒரு கௌரவம் வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கர்வம் வந்துடும். கர்வம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் அவங்களால சேவையையும் கர்மயோகமாக பண்ண முடியறதில்லை. அதுக்கப்புறம் சிரவணத்துக்காவது வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா சிரவணம் பண்ணுறதுக்கான சாமர்த்தியமும் இல்லாமல் போயிடும். அப்போது யாரோ தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, வரும்போதே ஒருத்தருக்கு சன்னியாசத்தை கொடுத்து எனக்கு நீ சிஷ்யன் அப்படின்னு கட்டி போட்டுறாங்க. முடிச்சு போச்சு, அவன் கர்மயோகம் இல்லாமல் வீணா போயிடுவான். அப்போ ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம் ரொம்ப கீழானது. உங்களோட ஜீவனத்தை அது என்ன பண்ணிடும், வேஸ்ட் ஆக்கிடும். அது மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நல்ல நல்ல சோல்ஸ், நல்ல நல்ல அற்புதமான மனிதர்கள், நல்ல ஆத்மாக்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் போக முடியாமல் போயிடும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாமல் கர்மயோகமும் பண்ண முடியாது, ஞான அபியாசமும் பண்ண முடியாது, நடுவில் சந்தியிலேயே லாஸ்ட் வரைக்கும் நின்றுட்டு இருப்பாங்க. எதுக்காக வீட்டை விட்டு வந்தாங்களோ அது பர்பஸ் நடக்கவே நடக்காது. அப்போ அதனால்தான் ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானத்தை அனபேட்சம்னா என்ன அர்த்தம்? ஞான அனபேட்சம்னா ஞானத்தை சாராமல். அஜ்ஞானி திசையில இருக்கிறவன் கர்ம சந்நியாசம் பண்ணட்டுமா, கர்மயோகம் பண்ணட்டுமானா கர்ம சந்நியாசம் பண்ணக்கூடாது, கர்மயோகம் தான் பண்ணணும்னு என்னால் பதில் சொல்லப்பட்டது அப்படின்னு. அடுத்து ஆரம்பிக்கிறேன். நான் ஞான அபேட்சகத்து, ஞானத்தை சார்ந்து பார்த்தால். ஞானத்தை சார்ந்து பார்த்தால்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சிரவணம் பண்ணிட்டார், சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறார், நடுவில் நிற்கிறார், ஒயிட் ட்ரெஸ்ஸில் நிற்கிறார். நான் கேட்பேன் என்ன வேலை உங்களுக்கு, நான் கேட்பேன். ஒருத்தருக்கு கர்மயோகத்தை சொன்ன நானே ஒருத்தர் சிரவணம் பண்ணிட்டேன் சுவாமி அப்படின்னா நான் கேட்பேன், சிரவணம் பண்ணியாச்சுன்னா எதுக்கு ஜி கீழே கர்மயோகத்துக்கு இறங்குறீங்க? எதுக்கு கர்மயோகம் உங்களுக்கு? சிரவணம் பண்ணியாச்சு. சிரவணத்தில் என்ன தெரியுது, 10 உபனிஷத்தையும் பிரஸ்தானத்தரியத்தை 10 உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் பகவத்கீதையும் நல்லா அத்தியனம் பண்ணதுக்கு பிறகு என்ன தெரியும், நான் இந்த தேகம் இல்லை, நான் கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, இந்த லோகம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சொப்பன மாத்திரம். அப்போ இந்த உலகத்துக்கு வந்து ஏதாவது நீங்கள் பண்ணணுமானா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேணாம், என் ப்ராப்ளம் என்னோட திருஷ்டியில தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இங்கே எங்கேயாவது குறைய நீ பார்த்தனா இன்னும் சிரவணம் முடியலன்னு அர்த்தம். ஒருத்தன் சிரவணம் நல்லபடியா பண்ணிட்டான் அப்படின்னா அவனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டினா, நல்லா உட்கார்ந்து மனனம் பண்ணுங்க, திரும்ப நிதித்தியாசனம் பண்ணுங்க, இப்படிதான் சொல்லுவ முடிய நீங்க திரும்ப கர்மயோகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆச்சாரியர் சொல்ற ஞான அபேக்ஷகத்து, ஞானாபேக்ஷகத்து, ஞானத்தை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஞானத்தோடு கூடிய சந்நியாசம் சிறந்ததா அல்லது கர்மயோகம் சிறந்ததா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா, ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம். இப்ப நான் எடுத்திருக்கேன், சிரவணம் பண்ணியிருக்கேன், சிரவணம் பண்ணிட்டதுக்கு பிறகு கர்ம சந்நியாசம் பண்ணியிருக்கேன். அப்போ ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம் சிறந்ததா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தை சம்பாதிச்ச பிறகு கர்மயோகம் சிறந்ததா அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, சாங்கியமிதி மயா அபிப்பிரேத. நான் சொல்லுவேன், என்னது சாங்கியம்னா என்னது, ஞான யோகம் தான் சிறந்தது. சொன்னோம்ல, சாங்கியானாம் ஞான யோக 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், யாரெல்லாம் சாங்கியர்களா ஆத்மாவை அறிந்தவர்களோ அவர்களுக்கு என்ன வேலை, திரும்ப திரும்ப சிரவணத்தை பண்ணணும், மனனத்தை பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். அப்ப மேல மேல ஸ்டெப்ல தான் போகணும் முடிய 8வது ஸ்டெப்ல இருந்துகிட்டு நீங்க 9வது ஸ்டெப்ல சிரவணம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1வது ஸ்டெப்புக்கு இறங்கக்கூடாது.
அப்படி இறங்குறீங்க அப்படின்னா பதித்தன் ஆயிடுவீங்க, வீழ்ந்து போய்வீங்க. இப்ப நிறைய பேர் அது மாதிரி ஆயிட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் என்ன பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஏதோ ஒன்று இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா சொல்றோம்னா, இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி மாதிரி, லாரி கூட சொல்ல முடியாது, ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி ஹெவி வெயிட். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதகர்களோட லைஃப் போயிடும். ஆனால் ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகிறதுக்காக ஏகப்பட்ட பேரோட முமுட்சுக்களோட ஜீவனம் பலி கொடுக்கப்படும். இதுதான் முக்கியமானது. முன்னாடி அப்படி இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆட்கள் வேணும். எல்லா ஆசிரமங்களும் பெருசு பெருசாக ஆயாச்சு. இப்போ என்னோட குரு ஆசிரமத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, மொத்தம் எத்தனை பேர் பாடம் படிக்கிறாங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் பாடம் படிக்கிறாங்க. நித்திய சுவாத்தியாயம் போயிட்டே இருக்கு. 5 பேர் 6 பேர். எவ்வளோ பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் இருந்தாலும் 200 பேர், இப்போ சாத்துர் மாதம் இருக்குது, எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 300-400 பேர் சாத்துர் மாதத்தில் இருப்பாங்க சாதுக்கள். ஆனால் சிரவணம் பண்ணுறவங்க எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா 5 பேர்லேருந்து 10 பேருக்குள்ள தான். மீதி இருக்கிறவங்கெல்லாம் சும்மா அப்படியே இருப்பாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆசிரமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் ஆகிட்டே இருக்குது. யாராவது வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பிரான்ச் ஆனதுக்கு பிறகு அதை யார் பாப்பா? பார்க்கறதுக்கு சன்னியாசிகள் வேணுமா? சம்பளம் இல்லாத ஒர்க்கர்ஸ். அப்போ சம்பளம் இல்லாத ஒர்க்கர்ஸை என்ன பண்ணுறது, அந்தந்த இடத்துல போஸ்டிங்கில் போட்டுட்டு இவன் என்ன பண்ணுவான், நான் படிச்சிருப்பான், படிச்சுட்டு ஒரு போஸ்டிங் மாதிரி ஒரு இடத்துல பிரான்ச்சில் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு கர்மயோகத்தை பண்ணிகிட்டு இருப்பான். அது சின்மயா மிஷனாக இருக்கட்டும், தயானந்தா மிஷனாக இருக்கட்டும், ராமகிருஷ்ண மடமாக இருக்கட்டும், இல்லை லோகத்தில் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்கோ இது எல்லாம் இதே காரியத்தை பண்ணுது. படித்தவனை வந்து பார்த்தீங்கன்னா ஏகாந்தமாக, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இது பண்ண. விவேகானந்தரோட ப்ரோக்ராம் வேறு மாதிரி, அவர் ஏகாந்தமாக போய் இருக்கணும், அதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணார். ஆனால் பின்னாடி வரும்போது என்ன ஆகுது, டைல்யூஷன், எல்லா இடத்துலையும் டைல்யூஷன் ஆகிடுது. அப்போ சிரவணம் பண்ணவன் அதுக்கு மேலே கீழே கர்மயோகத்துக்கு இறங்கக்கூடாது, ஏகாந்தமாக போய் மனன நிதித்தியாசனத்தை பண்ணணும் தான் எல்லா செயின்ட்டும் ஆரம்பத்தையும் நினச்சவங்கெல்லாம் பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ சின்மயா மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சின்மயானந்த சுவாமிகிட்ட என்ன பண்ணார், சிவானந்த சுவாமிகிட்ட போய் தீட்சை எடுக்கிறார் சின்மயானந்தா. தீட்சை எடுத்த மாத்திரத்திலே தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவானந்தாக்கு தெரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கர்மயோகம் பண்ணுறதுக்கு அருகதை இல்லை. இவருக்கு அருகதை எதில் அப்படின்னா சிரவணத்தில் தான் இவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு இவர் என்ன பண்ணுறார், ரிஷிகேஷ்லேருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி உத்தரகாசிக்கு என்ன பண்ணுறார், சிவானந்த சுவாமியை, இவரை சின்மயானந்த சுவாமியை அனுப்புகிறார். இவரோட ஃப்ரெண்டு, நம்ம சிவானந்த சுவாமியோட ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்போவன் மகராஜ். தப்போவன் மகராஜுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து கொடுங்க, பாடம் படித்து கொடுங்க, இவர் நல்ல அதிகாரி அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி கொடுக்குறார். யோசிச்சு பாருங்க, என்ன அற்புதமானது, என்ன தெரியுங்களா ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி. இவர் ஒரு செயின் ஸ்மோக்கர். யார், சின்மயானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்மோக்கர். சிவானந்த சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒர்க் அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. சிவானந்த சுவாமி இருக்கும்போது அது எல்லாமே கர்மயோகமாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு மானிட்டர் இருந்தார், நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. இவர் போனதுக்கு பிறகு கொலாப்ஸ் ஆகிருக்குன்னு வச்சு, டியூட்டி ஆகி போச்சு எல்லாமே. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சின்மயானந்த சுவாமி வந்து செயின் ஸ்மோக்கர். இது சும்மா பிராசங்கிக்கம், சும்மா ஒரு பேச்சு வழக்கில் இதை சொல்கிறேன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, போகும்போது 150 கிலோமீட்டர் நீ போகும்போது என்ன பண்ண, பாதியில் இந்த டப்பாவை பிரித்து பாருன்னு ஒரு டப்பாவை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கொடுத்துரு, நம்ம தப்போவன் மகராஜில் கொடுத்துரு அப்படின்னு. இங்கேருந்து நடந்து தான் போகிறார். நடந்து போகும்போது ஒரு 15 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு அங்கே ஒரு பெரிய ஹில் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல மேலே போனதுக்கு பிறகு இவருக்கு ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பசி வேற, என்னென்ன பண்ணுறது அப்படின்னு, சுவாமி ஏதோ ஒரு டப்பா கொடுத்தாரு, போனதுக்கு பிறகு பிரித்து பாரு அப்படின்னு பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா ஃபாரின் சிகரெட், எல்லாமே சிகார், ஒரு டப்பா ஃபுல்லாக ஃபாரின் சிகரெட்டை வச்சு அனுப்பியிருக்காரு. இவருக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு குருநாதர் கிடைப்பாரா, இது பலகீனம்னு எனக்கு தெரியும், நீ சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் ஒரு டப்பா சிகரெட்டையும் கொடுத்து அனுப்புனாரே அப்படின்ட்டு என்ன பண்ணார், இனி நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் அப்படின்னு சின்மயானந்த சுவாமி என்ன பண்ணுறார், சிகரெட்டை தூக்கி ஓரமாக போட்டுறார், அப்படியே போட்டுறார். குருவோட அந்த அனுக்கிரகம் இது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட போகிறார், நம்ம தப்போவன் மகராஜிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறார். ஒருத்தரை என்ன பண்ணுறார், சின்மயானந்த சுவாமிகிட்ட அனுப்புகிறார், இது தப்போவன் மகராஜிட்ட பாடம் படிக்கிறதுக்கு. இன்னொருத்தரை என்ன பண்ணு, நீ யோகம் பண்ணு அப்படின்னு ஒருத்தரை வந்து யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிதானந்த சுவாமியை யோகத்து பக்கம் போக வைக்கிறார். கிருஷ்ணானந்த சுவாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து திரும்ப இங்கேயே லோக்கல்லையே இருந்துக்கிட்டு பாடம் படிச்சுக்கிட்டு
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பாடத்துக்கு அனுப்புறார், ஒருத்தரை கர்மயோகத்துக்கு அனுப்புறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அதிகாரிக்கு ஏத்த மாதிரி பிரிஸ்கிரைப் பண்றாரு. ஒருத்தர் என்ன பண்றாரு, இது பண்ணதெல்லாம் போதும், நீ என்ன பண்ண தபஸ் பண்ண போ, காட்டுக்கு போய் எங்கேயாவது போய் தபஸ் பண்ணு கங்கை கரையில அப்படின்னு என்ன பண்ற சத்யானந்த சரஸ்வதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், காட்டுக்கு அனுப்பி போய் தபஸ் பண்ணுன்ற. அப்ப ஆளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பரிபக்குவம் வர வர அந்த சாதனைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு கீதாச்சாரியர் சொல்ற, அஜ்ஞானியா இருக்கிறவனுக்கு கர்மயோகம் பண்ணு, கர்ம சந்நியாசம் பண்ணாத. அதே ஒருத்தன் சிரவணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு ஆத்மாவை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் டவுட்லாம் இருக்கு, இன்னும் கிளியர் ஆகலைன்னா திரும்ப நீ மனனம் பண்ணலன்னா திரும்ப சிரவணத்தையே பண்ணு, மனனத்தையே பண்ணு, நிதித்தியாசனத்தையே பண்ணு, ஞான யோகத்திலேயே சாங்கியம் தான் பெஸ்ட். சாங்கியம்ன்றது என்ன அர்த்தம், ஞான யோகம், அதுதான் பெஸ்ட். அதுக்கு என்ன சாதனம், கர்மத்தை தியாகம் பண்றது. போன ஸ்லோகத்துல பாஷ்யத்துல சொல்லிட்டேன், சாங்கியம்னாலும் கர்ம சந்நியாசம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆச்சாரியர் என்ன பண்றார், இங்க சொல்றார் சாங்கியமிதி மயா அபிப்ரேத. அப்ப ஞானத்தோடு கூடிய கர்ம சந்நியாசம் பெருசா, கர்ம யோகம் பெருசான்னு கேள்வி வந்துச்சுன்னா நான் சொல்வேன் சாங்கியம் தான் பெஸ்ட். அப்போ ஆட்களுக்கு ஏத்த மாதிரி விசாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பரமார்த்த யோகச்ச சாயேவ, வாஸ்தவத்துல அந்த சாங்கியம் எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டு சிரவண மனன நிதித்தியாசனத்துல இருக்கிறது இருக்குல்ல, இதுதான் பரமார்த்த யோகம் அப்படின்னு பேர். கர்மயோகம் வேற, பரமார்த்த யோகம் வேற. பரமார்த்த யோகம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுதான் வாஸ்தவ யோகம். எது, பரமாத்மா, நான் பரமாத்மாவா இருக்கேன், பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நம்மளை தெரியப்படுத்துறது எது, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். அதனால இருக்கிறதுலயே பரமார்த்த யோகம் எதுனா சாங்கியம் தான். அப்ப கர்மயோகம் பெருசா சாங்கிய யோகம் பெருசா அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமார்த்த யோகம் சொல்லக்கூடிய சாங்கிய யோகம் தான் நான் என்னுடைய அபிப்பிராயம். ஆனா அஜ்ஞானிக்கு இல்லை. மோகம் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப பற்றுதல் இருக்கிறவங்களுக்கு என்னது, கர்ம சந்நியாசத்தை கொடுக்க கூடாது சொல்லியாச்சு. யகத்து கர்மயோகோ வைதிகா, இந்த தமிழ்ல எழுதும் போது ஆனால் எவன் அப்படின்னு இருக்கு, எவன் இல்லை ஆனால் எந்த அப்படின்னு வார்த்தையை மாத்தி. யகத்து கர்மயோகோ வைதிகா, ஆச்சாரியர் வைதிகன்ற ஒரு சப்தத்தை போட்டேன். வைதிகத்துல என்ன சுவாமி அப்படின்னா வைதிக கர்மயோகம்னா என்ன அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் சங்கர பாஷ்யத்திலிருந்து நான் எடுத்து சொல்றது உங்களுக்கு. இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கர்மயோகம்ன்றதெல்லாம் கர்மயோகம் இல்லைங்க. ஸ்கூல் சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல, லோக திருஷ்டியில தர்மம், லோக திருஷ்டியில நல்லது நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு நல்லது நடக்குமானா இவனுக்கு புண்ணியம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட இது என்னது, மோட்சத்துக்கு புண்ணியமும் பாப்பம் தான். இவன் புண்ணிய பாப்பத்தை தாண்டி போகணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், பெருசா புண்ணிய கர்மாவை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ வைதிகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிக கர்மயோகம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்வதர்ம கர்மயோகம்னு பேர். வைதிக கர்மயோகம்னு என்ன அர்த்தம், வைதிகம்ன்றதுக்கு அர்த்தமே பிரம்மச்சாரி கர்மத்தை கர்மயோகமா பண்ணட்டும், கிரகஸ்தன் கிரகஸ்தாசிரம கர்மத்தை பண்ணி கர்மயோகமா பண்ணட்டும், வானப்பிரஸ்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு கர்மயோகமா பண்ணட்டும், சன்னியாசியோட கர்மத்தை பண்ணிக்கிட்டு அதை கர்மயோகமா பண்ணட்டும். அப்ப என்ன ஆயிடும், சன்னியாசிக்கு கர்மம் என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சொல்றோம் தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானம், தபஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாத்தியாயம்ன்றதுக்கு அர்த்தம் பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு சுவாத்தியாயம் கிரந்த அபியாசத்தை சாஸ்திரங்களை படிக்கணும். கூட வந்து ஈஸ்வர பிரணிதானம் கூட ஒன்று சேர்த்துக்கிறோம், குரு சேவா. இந்த 4 தான் சன்னியாசிக்கு வரும். ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதெல்லாம் வைதிக கர்மயோகத்துல வராது. வானப்பிரஸ்தர்களுக்கு கர்மயோகம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வயசானவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய காரியத்துல ஈடுபட்டு இருக்காங்க, தர்ம காரியத்துல. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல வானப்பிரஸ்தர்களுக்கான கர்மம் அது இல்லை. வானப்பிரஸ்தர்கள் கர்மம் என்ன அப்படின்னா அதேதான் தபஸ் பண்ணிக்கிட்டு உபாசனம், ஈஸ்வரனை உபாசனை பண்ணிட்டு பேசாம நித்திய கர்மத்தை மட்டும், நைமித்திகம்லாம் இல்லை, நித்தியம் நைமித்திகத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு காமியம் அப்புறம் பிராயஷ்சித்தம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் சன்னியாசி மாதிரி நித்திய கர்மங்களை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், பேசாம தபஸ் பண்ணிக்கிட்டு உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
இதை தான் கர்மயோகமா வானப்பிரஸ்தர்கள் பண்ண முடியும். அப்ப வானப்பிரஸ்தர்களும் ஸ்கூல் நடத்துறது, இதெல்லாம் பண்றது, கோயில் கட்டுறது, இது மாதிரி தர்மகர்த்தாவா இருக்கிறது, இதெல்லாம் சோசியல் ஒர்க்கெல்லாம் வானப்பிரஸ்தர்களும் பண்ண முடியாது. அப்ப இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் யார் பண்ண முடியும்? சோசியல் ஒர்க்கெல்லாம் அப்படின்னா கிரகஸ்தர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அதுதான் கர்மயோகம். அப்ப வைதிக கர்மயோகம்னு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுது? லிமிட் ஆயிடுது, கர்மங்கள் லிமிட் ஆயிடுது. அப்ப அந்த கர்மங்கள் லிமிட் ஆனதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க? கிரகஸ்தாசிரமத்தில் சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் வானப்பிரஸ்தத்துக்கு வந்தோன்னே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு உபாசனைக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் சன்னியாசம் வந்தீங்க அப்படின்னா அதையும் விட்டுட்டு என்ன பண்றீங்க? வெறும் ஞான அபியாசம் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப ஸ்டெப்ஸ், இதுதான் வைதிக கர்மயோகம் அப்படின்னு பேர். அப்ப அந்த வைதிக கர்மயோகம்ன்றது எதுக்காக பண்ணப்படுது அப்படின்னா ச தாதர்த்தியாத் யோக சந்நியாச இது ச உபச்சரியதே. அது வந்து பார்த்தீங்கன்னா ஞான உற்பத்திக்காக பண்ணது. தாதர்த்தியாத் அர்த்தம் ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்காக தான் கர்மயோகம், வைதிக கர்மயோகம் செய்யப்படுகின்றது. அப்ப ஞான உற்பத்திக்கு பண்றதுனால எது ஞான உற்பத்திக்காக பண்ணப்படுது? கர்ம சந்நியாசமும் ஞான உற்பத்திக்காக தான் பண்ணப்படுது. கர்ம யோகமும் ஞானத்தை உற்பத்தி பண்றதுக்காக தான் பண்ணப்படுது. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? இந்த கர்மயோகத்தையே கூட வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் தான், அதுவும் கிரகத்திலேயே இருந்தாலும் அவனும் சந்நியாசி தான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றோம். வாஸ்தவம் இல்ல, சந்நியாசி வேற, கிரகஸ்தன் வேற. இருந்தாலும் ரெண்டு பேரும் எதோட கோல் வச்சிருக்காங்க? ரெண்டு பேரோட கோலும் மோட்சம். மோட்சத்துக்காக தான் வீட்டில இருந்துட்டு கர்மயோகம் பண்றான். இவன் கர்மத்தை விட்டுட்டு சிரவண மனனம் பண்ற கர்ம சந்நியாசம் எதுக்காக பண்றான்? மோட்சத்துக்காக தான். அப்ப ரெண்டு பேரோட லட்சியமும் மோட்சமா இருக்கிறதுனால உபச்சாரத்துக்கு என்ன சொல்றோம்? இவன்ட்டையும் பல தியாகம் இருக்கு. கிரகஸ்தனா இருந்துகிட்டு பலனை உத்தேசம் பண்ணாம கர்மயோகம் பண்றவனுக்கும் பல தியாகம் இருக்கு. சன்னியாசிட்டையும் பல தியாகம் இருக்கு. ஆனா சன்னியாசிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? கர்ம தியாகமும் இருக்கு. ஆனா ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவலா இருக்கிறது பல தியாகம். அதனால கிரகஸ்தனையும் கூட ஒரு உபச்சாரமா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனும் சன்னியாசி தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் கதம் தாதர்த்தியம், எப்படி ஞானத்துக்காக கர்மயோகம் செய்யப்படுது? இது உச்சியதே என்று சொல்லப்படுகிறது. எந்த விதமா ஞானத்துக்காக கர்மயோகம், இந்த தாதர்த்தியம்ன்றதுக்கு அர்த்தம் ஞானம். ஞானத்துக்கு உபாயம் எது அப்படின்னா கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசத்துக்காகத்தான் கர்மயோகம் செய்யப்படுது, ஞானத்துக்காகத்தான் கர்மயோகம் செய்யப்படுது அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கர்மயோகம் எதுக்கு? கர்ம சந்நியாசம் பண்றதுக்கு முன்னாடி கர்மயோகம் பண்ணியிருக்கணும். ஞானத்தை நிஷ்டையா ஆக்கிக்கிறதுக்கு கர்மயோகம் பண்ணவனுக்கு தான் முடியும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆச்சாரியார் 6வது ஸ்லோகம் வர சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதஹ. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதஹ. யோகயுக்தோ முனிர்பிரம்ம யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேனாதிகச்சதி நச்சிரேனாதிகச்சதி. சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கமாப்தும் அயோகதஹ. யோகயுக்தோ முனிர்பிரம்ம நச்சிரேனாதிகச்சதி. அற்புதமான ஸ்லோகம். இதை நல்லா புரிஞ்சுங்க. இதை அப்ளை பண்ணி பார்க்கணும் எல்லா இடத்துலையும். மற்றவங்க இடத்துலையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும். சாஸ்திரம் தர்ப்பணமேவ. சாஸ்திரம் கண்ணாடி மாதிரி நம்மளை பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. சந்நியாசமோ எனில் தூன்றதுக்கு அர்த்தம் ஆனால். ஆனால் சந்நியாசக, சந்நியாசம் என்பது ஹே மகாபாகோ, ஹே மகாபாகோ அர்ஜுனா, உயர்ந்த தோல் உடையவனே அர்ஜுனா. ரொம்ப பெரிய ஷோல்டர், யோதா இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த ஷோல்டரை உடையவனே அர்ஜுனா. சந்நியாசம் என்பது அயோகத்தக. அயோகத்தக அப்படின்னா யோகம் இல்லாதவனுக்கு. அயோகத்தகனா யோகம் இல்லாதவனுக்கு. யோகம்னா என்னது? கர்மயோகம். கர்மயோகத்தை பண்ணி எனக்கு எந்த பலனும் வேண்டாம்
அப்படின்னு ஒரு அபியாசம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், 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 எனக்கு ஈஸ்வரன் மட்டும் போதும், வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு கர்மயோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது மாதிரியான கர்மயோகத்தை ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்திருந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? சமத்துவ புத்தி வந்திருக்குமா? அப்போ அயோகத்தகன என்ன அர்த்தம்? கர்மயோகத்தை பண்ணி சமத்துவ புத்தியை அடையாதவனுக்கு. யோகம்னா என்னது? சமத்துவ புத்தி. சமத்துவம் யோக உச்சியதே. அந்த சமத்துவத்தை எது மூலமா அடையணும்? கர்மயோகத்து மூலமா அடையணும். அப்ப யோகம்னா என்னது? சமத்துவம். அப்ப அந்த சமத்துவம் இல்லாதவனுக்கு, கர்மயோகம் பண்ணி சமத்துவத்தை அடையாதவனுக்கு இந்த சந்நியாசம் என்பது துக்கமாப்தும், துக்கத்தை தரக்கூடியது. நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டே லைஃப்ல பார்த்துக்கிட்டே வரேன். சந்நியாசத்துல ஒரே ஏக்கத்தோடைய ஜீவனம் போயிடுங்க, ஏக்கத்தோடையே போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பலன் மேல ஆசை, ஆனா பண்ண மாட்டாங்க, காரியம் பண்ண மாட்டாங்க. ஆசை இருக்கு ஆனா காரியம் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சன்னியாச ஆசிரமத்துல இருந்துகிட்டு ரொம்ப துக்கியா இருப்பாங்க. யாரையாவது மகிழ்ச்சியா இருக்காங்களான்னு பாருங்க, ரொம்ப பேர் மகிழ்ச்சியா இருக்க மாட்டாங்க. சன்னியாசிகள் எல்லாம் இறுகி போயிருப்பாங்க. ரொம்ப முகம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கர்ண கொடூரமா இருக்கும், ஒரு மலர்ச்சியே இருக்காது. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சிடு சிடுனே இருப்பாங்க சன்னியாசிகள். அது இன்ஸ்டிடியூஷன்ல கர்மயோகம் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற சன்னியாசிகள் இருக்கா பாருங்க, ஐயோ ரொம்ப துக்கி. மிஷினரியா இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாம் துக்கி. ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்நியாசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கணும்? கர்மயோகம் பண்ணி சமத்துவ புத்தி அடைஞ்சு பலன் மேல ஆசை இல்லாமல் சந்நியாசம் எடுத்திருந்தானா அது ரொம்ப அற்புதமா ஆனந்தமா போகும். அப்ப அந்த சமத்துவ புத்தியை அடையாம பல தியாகம் பண்ணாம எவனாவது சந்நியாசம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, மோகம் போகல அப்படின்னா, இந்த உலகத்துல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவனுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த சந்நியாசி துக்கி. ஒரு பெரிய மடாதிபதி என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணும்போது, சுவாமி அப்படின்னு தலையில வச்சுப்பார். சுவாமி எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க சுவாமி, ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன் சுவாமி. உங்களை யார் மாட்டிக்க சொன்னா? கேட்குறோம்ல, உங்களை யார் மாட்டிக்க சொன்னா? கிரகஸ்தர்களே ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க, நீங்க எதுக்கு போய் மாட்டிக்கிட்டீங்க? இந்த சொசைட்டி உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டுச்சா? நீங்களா ஆசைப்பட்டு ஒவ்வொன்றத்தையா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்காக சஸ்டெயின் பண்றதுக்காக அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க சன்னியாசிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு? ஐயோ, அது மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. நீங்க உங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50,000 இருந்தா கொஞ்சம் நல்லபடியா ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். ஆனா சன்னியாசிகளுக்கு, ஆசிரமத்தில் இருக்க சன்னியாசிகளுக்கு எவ்வளவு தெரியுங்களே பணம் வேணும்? 5 லட்சம் 10 லட்சம் தேவைப்படும் ஒரு மாசத்துக்கு. யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் 10 லட்சம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸுக்கே 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு சேலரி கொடுத்தாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணணும். நீங்களாம் போவீங்க ஆசிரமத்துக்குள்ள, ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆசிரமம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஒரு 5,000 ரூபாய் தட்சணை எழுதிட்டு, குரு தட்சணை எழுதிட்டு போயிடுவீங்க. அந்த ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா லான் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு நல்ல கார்டன் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு கோயில் மெயின்டைன் பண்ணுவாங்க, கிச்சன் அற்புதமாக இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும், லெக்சர் ஹால் சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேன் பவர் தேவைப்படும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சேலரி மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் 4 லட்சம் ரூபாய் சேலரி கொடுத்தாகணும், 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும் சாதாரண ஆசிரமத்துக்கு. கரண்ட் பில் அவ்வளோ வரும். அப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வரணும். டென்ஷன். ஒருத்தர் வரனாலும் கஷ்டம். இதெல்லாம் பிரத்யட்சமாக நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன், அதுக்காக நான் சொல்கிறேன். எல்லா மடாதிபதியும் வெளியில் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு துக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதை காட்டிலும் ரொம்ப கொடுமையானதுங்க ஆசிரமத்தை ரன் பண்ணுறது. டென்ஷன், பணம், பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும், பணத்துக்காக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது, நீங்கள் நிற்க முடியாது. அப்போ தான் நிற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பணத்தை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்காக? ஒரு மொத்தமாக ஒரு ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஒரு 50 கோடி 100 கோடி இது இருந்துச்சு அப்படின்னா நிம்மதியாகும். அது வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பலன் மேலே ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சந்நியாசம் என்னது? துக்கத்தை கொடுக்கும். எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம், எது வருதோ அதை பண்ணுவோம் சுவாமி அப்படின்னு எப்படி வந்தால் என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம்.
கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியா இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம இருந்தானா அந்த சன்னியாசி என்ன பண்ணுவான்? சிரவண மனன நிதித்தியாசனத்துல நல்லா போக முடியும். இந்த ஆசிரமத்தை கட்டி காப்பாத்துறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் பத்தித்தன் ஆயிடுவான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க, ரொம்ப புலம்பல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பார்க்குற உலகம் இல்லைங்க, வெளியில பார்க்குற சந்நியாசம் இல்லை, உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய இன்ஸ்டிடியூஷன் இறுக்கி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை யோகமா பண்ணாததுனால கருமி ஆகி போய் கிரகஸ்தர்கள் மாதிரி போகமும் பண்ண முடியாம, ஆசை இருக்கும் போகம் பண்ண முடியாது. அதே நேரத்துல கர்மயோகம்னு சொல்லி டியூட்டியா மாத்திருப்பாங்க. எதையுமே போகம் பண்ணாம இந்த மனசு எப்படி இருக்குன்னா சூம்பி போய் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி போய் எப்படி இருக்கும், ரொம்ப துக்கியா இருப்பாங்க. நிறைய ஆசிரமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா மலர்ச்சியா இருக்காங்களான்னு பாருங்கன்னா பார்க்க முடியாது. அதே மாதிரி கிறிஸ்டியன் மிஷினரியில போய் பாருங்க, ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நல்ல ஆனந்தமா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகம் இறுகி போயிருக்காங்க, சிடு 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 சிடுன்னு சுடுதண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துற மாதிரி தான் பேசுவாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலத்தியாகம் பண்ணாம சந்நியாசம் எடுத்தவன். அப்ப பலத்தியாகம் பண்ணி சமத்துவ புத்தியை அடையாத ஒருத்தன் சந்நியாசம் எடுத்தால் அயோகத்தகனா யோகமில்லாதவனுக்கு சந்நியாசமானது துக்கமாப்தும், துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அதுக்கு ஆப்போசிட் யோகயுக்தோ முனிகி, எவன் யோகத்தோடு கூடின முனிவனாக இருக்கிறானோ. என்ன யோகம் அப்படின்னா எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம். நான் பண்ணல, ஈஸ்வரனுக்கு தாசன், ஈஸ்வரனுக்கு தாசனா வேலைக்காரனா நான் இருக்கேன், நான் பண்ணல, எனக்கு லாபம் நஷ்டம் எனக்கு ஆனது இல்லை, எல்லாம் பகவானுக்கு தான் போய் சேரும், நல்லதோ கெட்டதோ என்னை சார்ந்ததல்ல, எல்லா பலன்களும் எது பலன் கொடுத்தாலும் அது பிரசாதம் அப்படின்ற பாவத்தோட எவன் யோகத்தோடு கூடினவனோ அவனுக்கு என்ன இருக்கும்? மனசு எப்பவுமே விஸ்ராந்தியா இருக்கும். நல்லது கிடைச்சாலும் கெட்டது கிடைச்சாலும் லாபம் ஜெயா ஜெயம். அப்போ லாபம் அலாபம் நஷ்டம் எதுலையுமே சமத்துவ புத்தியோட இருந்து அப்படிப்பட்ட யோகத்தோடு கூடினவனுக்கு யோக யுக்தா, யோகத்தோடு கூடினவனுக்கு யாரு? முனிகி. அவனுக்கு பேர் என்ன பேரு? முனிவன். யோகத்தோடு கூடி நீங்க வீட்டில இருந்தாலும் கூட உங்களுக்கும் பேர் என்னது? முனிவன். அப்படி இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்னு தமிழ்ல எழுதியிருக்கிறதுக்கு பிரம்மனே லிட்டரல் எழுதியிருக்க, பிரம்மன்னு அர்த்தம் எடுக்கலாம். இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சந்நியாசம்னு எடுத்துங்க. சந்நியாசமும் அந்த பிரம்மத்தை அடையிறதுக்காக தான் சந்நியாசம். அதனால சந்நியாசமும் பிரம்மன்ற சப்தத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தோடு கூடினவனுக்கு மெதுவா சமத்துவ புத்தி வர 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 அவன் என்ன பண்ணுவான்? கர்மத்திலிருந்து நேச்சுரலாவே அவனுக்கு சந்நியாசம் கிடைச்சது. பக்குவம் வந்துடும், எந்த கர்மத்தையும் பண்றதுக்கு தோணாது, மனசு சமத்துவத்துக்கு வந்துடுது, லாபம் நஷ்டம் அதை பத்தி அக்கறையே இல்லாமல் போயிடுது, மனசு நல்லா ஸ்டெபிள் ஆயிடுது. அந்த ஸ்டேபிள் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுக்கு அவனுக்கு இச்சையே வராது, நேச்சுரலாவே அவனுக்கு சந்நியாசம் சித்திக்க ஆரம்பிச்சு. அப்போ அந்த சந்நியாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அப்படிப்பட்டவனுக்கு அந்த சந்நியாசம் எப்படிப்பட்டது அப்படின்னா நச்சிரேனாதி கச்சத், அவன் அந்த சந்நியாசத்தை மிக சீக்கிரமாகவே அடைந்து விடுகிறான். அப்ப கர்மயோகத்தை ப்ராசஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மெதுவா சமத்துவ புத்தி வரும். உங்கள்கிட்ட இருந்து கர்மம் மெதுவா விலகி போயிடும். விலகி போனதுக்கு பிறகு எதுவும் பண்ணணும்னு மனசுல தோணவே தோணாது. ஏன்? ஆசை இல்லை. அப்ப கர்மயோகத்தினால ஆசைய தியாகம் பண்ணி சமத்துவ புத்தியை அடைஞ்சவனுக்கு ஈஸியாவே கர்ம சந்நியாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மமானது ஈஸியா சீக்கிரமாக அடையப்படுகின்றது அப்படின்னு சொல்ற. அடைகின்றான். பாஷத்துக்கு வந்து சந்நியாசகத்து. சந்நியாசம்னா என்ன சாமி? ஊர்ல இருக்க சந்நியாசமா? இப்ப நம்ம பாக்குறோம்ல, எங்க பார்த்தாலும் காசி எல்லா இடத்துக்கும் போனீங்க அப்படின்னா ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லா இடத்துலயும் சன்னியாசிகள். திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட சன்னியாசிகள். அப்போ சந்நியாசத்தை, அந்த சந்நியாசத்தை எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த சந்நியாசம் இல்லைங்க. ஆச்சாரியார் போடுற சந்நியாசகத்து பாரமார்த்திகோ போட்ட. பாரமார்த்திக சந்நியாசம், 2 சந்நியாசம் இருக்கு. வியாபகாரிக சந்நியாசம், பாரமார்த்திக சந்நியாசம். இந்த லோகத்துல வந்து வியாபகாரிக்கமா வேற வேற பர்பஸ்க்காக சந்நியாசம் எடுக்கிறவங்க நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட பர்பஸ்க்காக. பாரமார்த்திக சந்நியாசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த எதையுமே வேண்டாம யமனியமத்தோட இருந்துகிட்டு எதையும் ஆசைப்படாமல் சதா காலமும் சிரவண மனன நிதித்தியாசனத்துக்காகவே எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே மோட்சத்தை அடையிறதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கிட்டு மோட்சத்திலேயே பிரவருத்தி பண்றான் பாருங்க, இந்த ஞான மார்க்கத்திலேயே. அதுக்கு பேர் தான் பாரமார்த்திக சந்நியாசம். அந்த பாரமார்த்திக சந்நியாசம் துக்கமாப்தும், துக்கத்தை அந்த சந்நியாசத்தை அடைதல் என்பது துக்கமாகும். யாருக்கு யாருக்கு அது துக்கம்? அயோகதா. அயோகத்தகன என்ன அர்த்தம்? யோகேன வினா, யோகம் இல்லாமல் எவன் பார்த்தீங்க அப்படின்னா சந்நியாசம் பண்றானோ அவனுக்கு அந்த பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? அதுதான் அவங்க தான் இங்க லோக்கல்ல ஏகப்பட்ட காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏகப்பட்ட கர்மத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஆசையோட நிறைய பண்றாங்க காரியம். ஏன் அப்படின்னா சந்நியாசத்துக்கு முன்னாடி அவங்க கர்மயோகத்தை பண்ணாதவங்க. அப்ப கர்மயோகத்தை பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா பாரமார்த்திக சந்நியாசத்தை, வேதம் சொல்லக்கூடிய சந்நியாசத்தை, மோட்சத்துக்கு சாதனமான சந்நியாசத்தை, துக்கம் அடைவது என்பது துக்கம் சொல்லிட்டார் தெளிவா. யோக யுக்தோ, அதனால்தான் சன்னியாசிகளை யாராவது வேலை பண்ணாங்கன்னாவே, கண்ட கர்மம் பண்ணிட்டு இருக்காங்கன்னாவே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் ஆபாச சன்னியாசம், பாக்கண்டி சன்னியாசம். ஆச்சாரியர் தெளிவா சொல்லுவார், பாக்கண்டினே சொல்லுவார். பாக்கண்டின்னு அர்த்தம் வேஷதாரி, சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன வேலை? 2 கேட்டகரி சன்னியாசம்னாவே 2. ஒன்னு என்னது? விவிதிஷா, இல்லைன்னா வித்வத். சிரவணம் பண்றதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கோ, இல்லைன்னா சிரவணம் பண்ணதுக்கு பிறகு நிஷ்டைக்காக பார்த்தீங்கன்னா மனன நிதித்தியாசனத்துக்காக சன்னியாசம் எடுத்துக்கோ. இதை தவிர்த்துட்டு சன்னியாசம் எடுத்துட்டு ஊர்ல இருக்க கண்ட கர்மத்தையும் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொல்றதுக்கு சன்னியாசிகளை பத்தி பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளோ கதையா சொல்லலாம். அவ்வளோ சன்னியாசம் இருக்கு. நான் ஒரு காலத்துல என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? ரிஷிகேஷுக்கு போன மாத்திரத்துல எனக்கு எங்கெல்லாம் காவி கலர் இருக்கோ உளுந்து நமஸ்காரம் பண்ணுவேன். காவியை பார்த்தாவே, அதுக்கு நீங்க எங்கேயா பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தா கூட நான் நமஸ்காரம் பண்ணுவேன். அது மாதிரி ஒரு மோகத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, ஐயோ நான் நினைச்சேன் தேவதூதர்கள் சன்னியாசிகள் அப்படின்னு, இங்க வந்துதான் பார்த்தாதான் தெரியுது ராட்சசர்கள் அப்படின்னு. சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா பக்குவப்படாம சன்னியாசம் எடுத்தவங்கெல்லாம் ராட்சசர்கள். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, தேவதூதர்கள்லாம் இல்ல. அதுக்கப்புறம் மெதுவா எந்த சன்னியாசியும் பார்த்து நமஸ்காரம் பண்ணதெல்லாம் நின்று போச்சு. இப்ப எல்லாத்தையும் பார்த்தாலும் இப்படியே நமஸ்காரம் போதும். ஐயா சுவாமி, ஏன்னா நீ யாருன்னே தெரியாதே, வெளியில பார்த்தா எப்படி தெரியும் ஒருத்தர் நிஷ்டரா இல்லையா, என்ன பாரமார்த்திக சன்னியாசத்துல இருக்காரா, இல்ல வேஷம் போட்டிருக்காரான்னு எப்படி தெரியும்? யாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், சன்னியாசின்னு பாக்குறோம் பொதுவா. ஆனா பாத்தீங்கன்னா ஐயோ ஏகப்பட்ட ஸ்டோரிஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 90% சன்னியாசிகளை என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிடலாம். லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்ல போட்டுடலாம், யாரும் சன்னியாசமே இல்லை. அப்ப வாஸ்தவ சந்நியாசம் பாத்தீங்கன்னா எதுனா சிரவண மனன நிதித்தியாசனத்துக்காகத்தான், ஆத்மாவை அறிவதற்காகத்தான் சந்நியாசம். ஸ்கூல் கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு சன்னியாசம் எடுக்கணும்? கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஸ்கூல் கட்டலாம்ல, கிரகஸ்தாசிரமத்துல இருந்தே எல்லாத்தையும் தர்ம காரியங்கள்லாம் பண்ண முடியும்ல. அப்ப தர்ம காரியம் பண்றதுக்கு சந்நியாசம் இல்லை, தெளிவா தெரிஞ்சுங்க. சந்நியாசம் என்பது நிவர்த்தி மார்க்கம். எது நிவர்த்தி? தர்மத்தை தாண்டி மோட்சத்துக்கு போறதுக்கு. ஆச்சாரியர் சொல்றார், ஆனா யோக யுக்தா, எவன் யோகத்தோடு கூடினவனோ, ஆச்சாரியர் சொல்றார் எப்படிப்பட்ட யோகம்? வைதிகேன கர்ம யோகேன சொல்லிட்டாரா. வைதிகம்ன்ற வார்த்தை இங்கதான் யூஸ் பண்றார். வைதிகம் எது? ஸ்வதர்மம் தான் வைதிகம். அவங்க கர்மத்தை பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரார்ப்பணம் பண்ண முடியும். நீங்க இன்னொருத்தனோட கர்மத்தை, பரதர்மத்தை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ண முடியாது. ஒரு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தை பண்ணிக்கிட்டு நான் கர்மயோகம் பண்றேன்னு ஒரு சன்னியாசி சொன்னானா அது ஆபாசம். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களோட ஆசிரம கர்மத்தை பண்ணி அதை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். அதுக்கு பேர் தான் வைதிக கர்மயோகம். அப்ப என்ன ஆயிரும்? லிமிட் ஆயிரும். கர்மா பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிட். நீங்க அந்த வைதிக கர்மயோகத்துல இருந்து வெளியில கர்மயோகம்னு சொல்லுங்களேன். கர்மயோகம்னு சொன்னீங்கன்னா இப்போ லோக்கத்துல இருக்கிறதுலாம் வெறும் கர்மயோகம் தான் இருக்கு, வைதிகம் இல்லை. கர்மயோகம்னா எதை வேணாலும் பண்ணலாம். உலகத்துல அவ்வளோ கர்மா இருக்கு, யார் வேணாலும் எதை வேணாலும் கர்மயோகமா பண்ணலான்னு இருக்கு. அதனால என்ன ஆகும் சுவாமினா, 30-40 வருஷமா சாகர காலம் வரைக்கும் கர்மயோகம் பண்ணாலும் சமத்துவத்தை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது.
நீங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன், வானப்பிரஸ்தனம் நிறைய இருக்கீங்கல்ல, எந்த கர்மமும் வெளியில இருந்து கர்மம் பண்ணாம வெறும் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணிக்கிட்டு, இந்திரிய நிகிரகம் பண்ணிக்கிட்டு, வெறும் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க, வெறுமனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர உபாசனையை பண்ணிக்கிட்டு அதை எல்லாத்தையும் பண்ற கர்மத்தை எல்லாத்தையும் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா உங்களுக்கு என்ன பண்ணும், மனசுக்கு சமத்துவத்தை கொடுத்துரும், சன்னியாசத்துக்கு ரெடி ஆயிடுவீங்க. இல்ல அப்படின்னா கண்ட ஊர்ல இருக்க கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எத்தனை ஜென்மம் ஆனாலும் என்ன முடியாது, சமத்துவத்தை அடையவே முடியாது. கர்மம் உங்களை வந்து பாத்தீங்கன்னா விடவே விடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, வைதிகேன கர்ம யோகேன, வைதிக கர்ம யோகத்தினால சொதர்மம்னு போட்டுக்கணும். அது எப்படி, ஈஸ்வர சமர்ப்பித ரூபேன, எல்லா கர்மத்தையும் நான் பண்ற கர்மத்தை எல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றது மூலமா, கூட என்ன இருக்கு, பல நிரபேட்சேன யுக்தக, பலன் மேல ஆசை இல்லாதவனா, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாதவனா இருந்துகிட்டு. அப்போ ரெண்டு காரியம், எல்லா கர்மத்தையும் ஈஸ்வர சமர்ப்பணம் பண்ணணும், பலன் மேல ஆசை இல்லாதவனா இருக்கணும். எது வருதோ அது பகவானோட பிரசாதம்ன்ற புத்தியோட அப்படி இருக்கக்கூடிய முனிவன். முனிவன்னா என்ன சுவாமி, மனநாத்து முனிகி, மனனம் பண்றவனுக்கு பேரு முனிவன் அப்படின்னு பேரு. எதை மனனம் பண்றான், ஆச்சாரியர் சொல்றார், ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய முனிகி, ஈஸ்வர ஸ்வரூபஸ்ய மனநாத்து முனிகி, ஈஸ்வர ஸ்வரூபத்தையே என்ன பண்றான், மனனம் பண்றான். சதா காலமும் பகவான் பகவான் பகவானே வேலை, பகவானுக்காக நான் இதை பண்றேன், பகவானுக்காக இதை பண்றேன், பகவானுக்காக இதை பண்றேன், எனக்கு பலன் வேணாம், பகவான் இருந்தா போதும் எனக்கு அப்படின்னு 24 மணி நேரமும் பகவானோட சிந்தனையிலேயே பகவான் அடையிறதையே லட்சியமா வச்சுக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா அதையே மனனம் பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்றானோ அப்படிப்பட்ட முனிவன். கர்ம பலனையும் கர்மத்தையும் எவன் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றானோ அவன் அந்த முனிவன் பிரம்ம. பிரம்மனா என்ன அர்த்தம், பிரம்மத்தை அடைதல்னு எடுக்காதீங்க, பரமாத்ம ஞான லட்சணத்துவாத் பிரகிருத சந்நியாசோ பிரம்ம உச்சதி. அந்த பிரம்மத்தை அடைகிறான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரமாத்ம ஞானம், அந்த லட்சணத்தை உடைய இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சந்நியாசத்துக்கு பேர் தான் பிரம்மன்னு பேர். அப்ப சந்நியாசத்துக்கு அப்புறம் தான் பிரம்மத்தை நிஷ்டையில அடையிறான். அப்ப பிரம்ம நிஷ்டையை அடையறதுக்கு சாதனமா இருக்கிற இந்த கர்ம சந்நியாசமே வந்து பாத்தீங்கன்னா காரியத்தையும் காரணத்தையும் ஒன்னா இணைச்சு பேர் ஒரே பேர் சொல்ற மாதிரி என்னது பிரம்மன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சந்நியாசத்து மூலமா அந்த நிஷ்டை அடையப்படுது. அப்ப அதனால எவன் இந்த முனிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனையே சிந்தனை பண்ணிக்கிட்டு, யார் சுவாமி அப்படி இருந்தா, அடியார்கள் யாரெல்லாம், நாயன்மார்களோட ஸ்டோரிஸை பாருங்க. நாயன்மார்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா, ஐயோ நாயன்மார்கள் மாதிரியான இதெல்லாம் பக்த விஜயத்தை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஈஸ்வரனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்றீங்க. பக்தி இருக்கணுங்க, கர்மயோகம் என்ன சித்திக்கவே சித்திக்காது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்தி இல்லாதவன் கர்மயோகம் வேற போட போட்டான். ஆச்சரியர் தான் சொல்றார், முனிவன்ற ஈஸ்வர ஸ்வரூபத்தை சதா காலம் கிரகஸ்தர்கள் தானே ஆல்மோஸ்ட். நாயன்மார்கள்லாம் யாரு, கிரகஸ்தர். எல்லா கிரகஸ்தர்களும் ஈஸ்வர சிந்தனையோடையே இருந்துகிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சேவா பண்ணியிருக்காங்க, பலனை எதிர்பார்க்காம எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சிறு தொண்ட நாயனாரை பத்தி படிச்சோம் அப்படின்னா என்னங்க மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க, ஈஸ்வரன் மேல என்ன காதல் இருந்திருக்கு, ஈஸ்வரனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எவனாவது பிள்ளைக்கறி சமைச்சு கொடுப்பானா, தன்னோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி தானே சமைச்சு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் யாருக்காவது கொடுப்பாங்களா? அதுல வேற பகவான் வந்து கேட்கிறார், மூளைக்கறி வேணும் எனக்கு, தலைக்கறி வேணும் அப்படின்னு. தலைக்கறியை வந்து வேற ஸ்பெஷலா வேற பக்குவப்படுத்தி தன்னோட பிள்ளைய. அப்ப பகவான் மேல எவ்வளவு பக்தி இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அதான் கர்மயோகம். வேற எந்த பலனையும் உத்தேசம் பண்ணாம நாயன்மார்கள் மாதிரி பக்தியோட சிந்தனையிலேயே இருந்துகிட்டு நம்ம கர்மயோகமா பண்ணும்போது அவனும் அந்த கர்மயோகத்தை பண்ற இவங்களும் ஈஸ்வரனுக்காக பண்ணவங்களும் பகவான் அடைஞ்சாங்க. சந்நியாசம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முனிவர்களா காட்டுல வாசம் பண்ணவங்களும் பிரம்மத்தை அடைஞ்சாங்க. அப்ப என்ன அர்த்தம், அந்த முனிவன் ஈஸியா வீட்டுல இருக்கிறவன் ஈஸியா என்ன பண்றான், அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய சந்நியாசத்தை அடைகின்றான். ஏன் சுவாமி பிரம்மத்துக்கு எப்படி சந்நியாசம்னு பேர் சொன்னீங்க? அப்ப நான் ஆச்சாரியார் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் நாராயண உபனிஷத்துல. நான் என்ன சொல்றேன், நியாச இதி பிரம்ம. நியாசம்னா தியாகம் தான் பிரம்மன்னு பேர். தியாகத்துக்கு பேரு
பிரம்மம்னு பேரு. பிரம்மகி பரஹா, பிரம்மம் தான் பெருசு. அப்ப பிரம்மத்தை அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். தியாகா சாந்திரனந்தரம். எதுக்காக சந்நியாசம்? எதுக்காக காட்டுக்கு போறோம்? எல்லாத்தையும் விடுறது எதுக்காக? அப்ப நான் அந்த பிரம்மத்தை பிராப்தி பண்றது. ஏன்னா பிரம்மம் தான் ரொம்ப மேலானது. அந்த பிரம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்கு, சந்நியாசம் அப்படின்னு பிரம்மத்துக்கே பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எவன் யோகத்தோடு கூடினவனா இருக்கானோ அவன் சீக்கிரமாகவே என்ன பண்றான்? அந்த சந்நியாசத்தை அடைகிறான். சந்நியாசத்து மூலமா பிரம்ம நிஷ்டையை, ஞான நிஷ்டையை, மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு ஆச்சாரிய சொல்ற. அப்ப நமக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்றார், கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகம் பண்ணாம நம்மளால அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. கர்மயோகனா பேனர் போட்டு பண்ணீங்கன்னா பொல்யூஷன் ஆயிடுவீங்க. நீங்க பண்றது யாருக்கும் தெரியவே கூடாது. பேனர் போட்டு இன்னொருத்தரோட பணத்தை கலெக்ட் பண்ணி பண்ணினீங்க, பொல்யூஷன் ஆயிடுவீங்க. நீங்க தேரவே மாட்டீங்க. பொல்யூஷன் மெதுவாக மாயா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லா பொல்யூஷனையும் கொடுத்துருவாங்க. உங்க கையில என்ன பகவான் கொடுத்துருக்காரோ, 10 ரூபாய் இருக்கா? சாமி என்கிட்ட 10 ரூபாய் தான் சாமி இருக்கு. ஒன்றும் இல்லை, 8 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுங்க. 8 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் மூலமா நிறைய பண்ண முடியும். நம்ம சக்தி சாமர்த்தியம் என்ன இருக்கோ அதை பண்ணுங்க. இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்னக்ஷேத்திரங்கள் இருக்கு. நிறைய யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா பைசா கலெக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேனர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்து பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொடுக்கறது கம்மி, ஆனால் தனக்காக பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறது அதிகம். இங்கே எனக்கு தெரியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மாக்கள் இருக்காங்க சில பேர். நான் ஒரு 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 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ரொம்ப யங்ஸ்டர், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குட்டி குழந்தை. அந்த பொண்ணுக்கு அதிகபட்சம் ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். ஒரு ஸ்கூட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி, அதோட பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்தோடனே என்ன பண்ணாங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டியில் ஒரு பக்கெட்டில் ஒரு லைம் ரைஸு, அப்புறம் இன்னொரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். இந்த குட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொன்னையை கொடுத்துட்டாங்க, நீ கொடு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே தெரியல. அது ரொம்ப சந்தோஷமாக அம்மாவோடு சேர்ந்து அது தொன்னையை கொடுக்குறாங்க. தொன்னையை அம்மாட்ட கொடுக்குது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் புளியோதரையோ எதோ வைக்கிறாங்க. லைம் இது வந்து சாதுக்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது, கொடுக்குது, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு டொனேஷன் ஏதாவது வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எந்த டொனேஷன் இருக்குது? வீட்டில் அவங்களோட பணத்தை அவங்க ஒரு குக் பண்ணி கையால் குக் பண்ணி அதை கொடுக்குறது. இவங்களுக்கு எவ்வளோ புண்ணியம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசீர்வாதம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்காமையே ஆசீர்வாதம் ஆகிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் பணத்தை மற்றவங்கள்ட்ட இருந்து வாங்கி பண்ணுறாங்களோ அங்கே அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா தோஷத்தோடு உடையதாயிடுது. நம்ம கையில் நம்மள்கிட்ட இருக்கிறத தான் பண்ணணும். அதான் சுதர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வயநாடு ப்ராப்ளம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறார், யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கேயாவது டொனேஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா டொனேஷன் கொடுத்துடாதீங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டொனேஷன் வாங்கி கார் வாங்கிக்கிறான், இடத்த வாங்குறான், பில்டிங் கட்டிக்கிறான், இது மாதிரி பண்ணிக்கிறான். உண்மையாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதே இல்லை. சுனாமி ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமி நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? சுனாமியில் வாழ்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டம், சென்னை, இதை சுற்றி இருக்கு ஆயிரக்கணக்கான ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காளான் மாதிரி முளைச்சுது. எல்லாம் உலகத்திலேருந்து எல்லாம் வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணி அவன் செட்டில் ஆகிட்டான். அது கர்மயோகமா? ஆனால் பேனரில் என்ன இருக்கும்? நாங்கள் கர்மயோகம் பண்ணுறோம். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஏமாத்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எவ்வித காரணத்தை கொண்டு பியூரிட்டி இருக்கணும். கர்மயோகத்தில் முக்கியமாக இருக்கிறது ரொம்ப பகவான் பார்க்குறார், பகவானுக்காக பண்ணுறேன். அது அல்பமாக 1 ரூபாயா 2 ரூபாய் அப்படிலாம் இல்லை. எவ்வளோ மினிமமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்காக பண்ணணும். பணத்தை வாங்கி பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிடும். இதை மனசில் புரிஞ்சுங்க. நமக்கு அளவு முக்கியம் இல்லை, குவான்டிட்டி முக்கியம் இல்லை, பாவம் முக்கியம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா ரிச்சுவல் ஆகிடுது, ஒரு ஒர்க்காக ஆகிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாவம் வர்றதில்லை. அப்போ பாவம் வரணும்னா மினிமமாக இருக்கணும், டெய்லி பண்ணணும், யாரோட பணமும் கலக்காம தான் கையில் இருக்கிறத பண்ணணும். அப்போ தான் பாவிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுங்க. ஆச்சாரியர் சொல்கிறார், நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் சந்நியாசம். அதுக்கு பிரம்மத்துக்கு பேரு நியாசம்னு பேரு. பிரம்மம் தான் மேலானது. அப்போ ஸ்லோகத்துல பிரம்மத்தை அடைகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்நியாசத்தை அடைகிறான்.
சந்நியாசத்தை அடைஞ்சு மெதுவா மெதுவா பிரம்மத்தையே அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். அப்ப யோகத்தோடு கூடினவன் தான் அந்த சந்நியாசத்தையும் பிரம்மத்தையும் அடைய முடியும். அது அப்புறம் இது ஸ்ருதேகே, இது மாதிரி ஸ்ருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம பரமார்த்த சந்நியாசம். பிரம்மன்றது என்னது? பரமார்த்த சந்நியாசம். எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தானா நிக்கிறது தான் சந்நியாசம். அதுதான் பார்த்தீங்கன்னா பரமாத்ம ஞான நிஷ்டா லட்சணம். அது எப்படி அடையப்படுது? எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு நான் 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 பிரம்மமா இருக்கேன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பரமாத்ம ஞானம். ஆத்மா பிரம்மம் தான் ஆத்மாவா இருக்கு, ஆத்மா தான் பிரம்மமா இருக்கு, நான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு அப்படின்னு நிஷ்டையோ லட்சணமா உடையது. அந்த நிஷ்டைய லட்சணமா உடைய அந்த பிரம்மத்தை, சந்நியாசத்தை ந சிரேன, நச்சிரேன அர்த்தம் க்ஷிப்ரம்னு அர்த்தம், ரொம்ப சீக்கிரமாகவே ஏவ அதிகச்சதி. அப்ப கர்மயோகம் உங்களுக்கு ஒரு வாட்டி கர்மயோகம் சித்திச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிடுங்க. ஏன்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? பிரம்மத்தை அடைஞ்சிடலாம். அப்ப கர்மயோகத்தை அடையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் சொல்றாரு, சீக்கிரமா அவன் அந்த பிரம்மத்தை அடைகிறான். பிராப்னோதி அதோ மயா உக்தம். இதனால தான் நான் பாத்தீங்கன்னா 2வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? கர்மயோகோ விசிஷ்யதே இது. கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு இதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ முதல் ஸ்டெப்பையே என்ன பண்ணணும்? முதல் ஸ்டெப்பு கர்மயோகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஒண்ணு வேணாம், மனசு சமநிலையை பிராப்தி பண்ற வரைக்கும் ஒரு பேனாவை எடுத்து எழுதுறோம், மூடி வச்சிடறோம். இது மாதிரி நம்ம மனசும் எந்த விவகாரம் பண்றோமோ அதுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் ஆகணும். மீதி நேரமெல்லாம் குவைட்டா இருக்கும். உங்களுக்கு துக்கம் கொடுக்காம, வெறும் சஞ்சலம் இல்லாம, கொந்தளிப்பு இல்லாம, மனசு அடங்கி இருக்கிற வரைக்கும் கர்மயோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணணும், நித்தியம் அனுஷ்டானம் பண்ணணும். அப்படி பண்ண 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 சமத்துவம் வந்துருச்சு அப்படின்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, போதும். சமத்துவம் கிடைச்சிருச்சுன்னா இந்த ஜென்மத்துக்கு அது போதும். சமத்துவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்சமாவது மண்ணாங்கட்டியா. ஏன்னா மனசு தானே ப்ராப்ளம் பண்ணுது, துக்கம் கொடுக்குது. அந்த மனசு துக்கம் கொடுக்காம போயிடுச்சுன்னா பாதி இல்லை, 80% வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், என்னது? கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்ம யோகம் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு என்னால் சொல்லப்பட்டது அப்படின்னு 6வது ஸ்லோகம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கா சொல்றார். யதா புனக அயம் சம்யக் தர்ஷன பிராப்தி உபாயத்துவேன. யதானா எப்பொழுது, இந்த மனிதன், அயம்னா இந்த மனிதன், சம்யக் தரிசனம், அயம் சம்யக் தரிசனம், இந்த சம்யக் தரிசனத்தை, சம்யக் தரிசனம் சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமா தான் இருக்கு, மீதி இருக்கிறது எல்லாம் நாம ரூபம், இதான் சம்யக் தரிசனம். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் பிரம்மமா இருக்கேன். இதுதான் சம்யக் தரிசனம், நல்ல தெளிந்த பார்வை. இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஞானத்தை எப்பொழுது அடைகிறான்? கதா பிராப்னோதி, உபாயத்தோடு சேர்ந்து எப்பொழுது அடைகின்றான் அப்படின்னு கேட்டா அதுக்கான உபாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த 7வது ஸ்லோகத்துல உபாயம் சொல்றேன். என்ன உபாயம்? வந்துருங்க. வெறுமனே பார்த்தீங்கன்னா கர்மயோகம் முதல் ஸ்டெப்பு. கர்மயோகம் என்ன பண்ணும்? சமத்துவத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நிறைய வேலை இருக்கு. அப்ப முதல் ஸ்டெப் ஏறினோடனே வேலை முடியல, நிறைய பேர் மனசாந்தி இருந்தோடனே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அதே செட்டில் ஆயிடுறாங்க. இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. என்னது? என்ன உபாயம்? முக்கியமான ஸ்லோகம். யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னாப்னோதி ந கில்பிஷம். யோகயுக்தோ விசுத்தாத்மா, யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியः, விஜிதாத்மா ஜிதேந்திரியः சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னாப்னோதி குர்வன்னபி ந லிப்யதே, குர்வன்னபி ந லிப்யதே. அற்புதமான மந்திரம். யோகத்தோடு கூடினவன். யோகம்னா என்னது? இந்த கர்மயோகம் பண்ணி சமத்துவத்தை அடைந்தவன். இந்த சமத்துவம், மனசு சமத்துவம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், மனசு குவைட்டா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா விசுத்தாத்மா. விசுத்தாத்மான்றதுக்கு அர்த்தம், ஆத்மான இந்த இடத்துல அந்த கரணம்னு அர்த்தம். அந்த கரணம் பாத்தீங்கன்னா சுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
அப்ப சமத்துவம் வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம்? உங்களோட சித்தம் சுத்திகரணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், சுவாமி ரேடியோவில் ஒருத்தர் சொன்னார் சுவாமி, என்ன சொன்னார் அப்படின்னா, நமக்கு அந்த கரணம் சுத்தி ஆயிடுச்சா இல்லையான்னு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம வேதாந்த பாடம் கேட்க வந்தாவே பார்த்தீங்கன்னா அந்த கரணம் சுத்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னு. இது கரெக்டா இல்லை தப்பா சுவாமி? ஏங்க பாஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தாச்சுனாவே எல்லாரும் பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்களா? எக்ஸாம் கொடுக்க தானே வந்திருக்கோம். அப்போ வேதாந்தத்துக்குள்ளார கேட்க வந்தாவே எல்லாத்துக்கும் அந்த கரண சுத்தி இருக்குன்னு அர்த்தமானா? அப்படி இல்லை. அந்த கரண சுத்திக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யோகம், சமத்துவம் யோக உச்சது. லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாத்துலேயும் மனசு பார்த்தீங்கன்னா சமநிலையில் ஒரே மாதிரி அடங்கி இருக்கு. உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கல அப்படின்னா, ராகத்வேஷம் இல்லாமல் இருக்குன்னா, அதுதான் அந்த கரணத்தோட சுத்தி. அப்ப விசுத்த ஆத்மான்னு போட்டாச்சு. யோகத்தோடு கூடினவன், கர்மயோகத்தோடு கூடினவன், அந்த கரணம் பார்த்தீங்கன்னா சுத்தமானவன், ராகத்வேஷம் இல்லாதவன். விசித்தாத்மா, விசித்தாத்மானா இந்த இந்திரியங்கள் எல்லாம், இந்த விசித்தாத்மான்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றாக மனசை ஜெயம் பண்ணவன். விசித்தாத்மான்றதுக்கு அர்த்தம் விஜயம் பண்ணவன், மனசை ஜெயிச்சவன், தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்தவன். அதுக்கப்புறம் ஜிதேந்திரியா, ஜிதேந்திரியன்றதுக்கு அர்த்தம் நல்லா இந்திரியங்களை ஜெயிச்சவன். இந்த விசித்தாத்மாக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அர்த்தம் எடுப்போம். மனதை ஜெயிச்சவன் எடுக்கலாம், இல்லைன்னா இந்த தேகத்தை ஜெயிச்சவன் எடுக்கலாம். தேகத்தை ஜெயிச்சவன், இந்திரியங்களை ஜெயிச்சவன் ஜிதேந்திரியா. அப்ப என்ன அர்த்தம்? யோகத்தோடு கூடினவன், அந்த கரணத்தின் சுத்தி அடைந்தவன், தேகத்தை வென்றவன், அதுக்கப்புறம் இந்திரியங்களை வென்றவன். இப்படி இருந்துகிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, குருநாதர் சொல்றாருல இந்த வச்சனம், ஞானத்தை எடுத்திருக்கான்ல, இந்த ஞானத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், டெய்லி சொல்றார், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. இது எல்லாம் வாசுதேவ சுரூபம். டெய்லி நம்ம நாராயண சூக்தம் படிக்கிறோம்ல, எத்திஞ்சித்து திருஷ்யத்தே சுருயத்தே பிவா தத் சர்வம் நாராயணஹா. இது எல்லாம் நாராயணமயம். நாம் பார்க்கறது கேட்கறது எல்லாம் நாராயணம் தான் அப்படின்னு. சர்வம் பிரம்மமயம் வாசுதேவ சர்வமிதி அப்படின்ற எல்லா பூத்தங்களிலும், சர்வபூத எல்லா பூத்தங்களுக்கும் ஆத்மாவா நான் இருக்கேன். எனக்கு மேலதான் எல்லா ஜீவராசிகளும் கல்பிதம். என்னிடத்தில் இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன். இந்த ஞானத்துக்கு என்ன பேருனா சர்வ பூத்தாத்ம பூத்தாத்மா. எல்லா பூத்தங்களுக்கும் நான் தான் ஆத்மாவா இருக்கேன். எல்லா தேகங்கள்லயும் நான் 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 சொல்றவனா நான் இருக்கேன். இந்த தேகத்துல மட்டும் இல்லை, எல்லா தேகத்திலையும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு எவன் சர்வாத்ம பாவனையில இருந்துகிட்டு, இதுக்கு என்ன பேரு சர்வாத்ம பாவம். அந்த சர்வாத்ம பாவனத்துல இருந்துகிட்டு எவன் கருமத்தை பண்றானோ, குர்வன் அப்படி ந லிப்யதி, அவன் கருமங்களை செய்தாலும் கூட அந்த கருமங்களால் அவன் பந்தப்படுவதில்லை, கட்டப்படுவதில்லை. அவனுக்கு பந்தமே உண்டாகாது, ரீபர்த் அவனுக்கு கிடைக்காது. அப்ப கண்டிஷன் போட்டாச்சு. யோகத்தோடு கூடினவன், அந்த கரணம் ராகத்வேஷம் இல்லாதவன், விசித்தாத்மா தேகத்தை கண்ட்ரோல் பண்ணவன், இந்திரியங்களை வென்றவனா இருக்கணும். இது எல்லாம் எதனால கிடைக்கும் சுவாமி? ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க. மனசு அடங்குச்சுன்னா எல்லாம் அடங்கிடும். மனசுல இருக்கக்கூடிய காமக்குரோதம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இந்த தேகத்தையும் இந்திரியங்களையும் சஞ்சலப்படுத்துறது. அதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் 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 அப்படின்னு கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டு பலன் எல்லாம் பிரசாதம் பிரசாதம் பிரசாதம்ன்ற புத்தியோட ஒரு 6 மாசம் இதை டெய்லி ப்ராக்டிஸ் கான்சியஸா பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்குள்ளார தெரிய ஆரம்பிச்சிடும். மனசு பார்த்தீங்கன்னா சொச்சமா அப்படியே இருக்கும், உங்களுக்கு ப்ராப்ளமே பண்ணாது. அப்போ பார்த்தீங்கன்னா மனசு அடங்குச்சுன்னா கூடவே கோஆர்டினேட்டரே மனசு தான். மனசு அடங்குச்சுன்னா இந்திரியங்களும் இந்த தேகமும் மெதுவா அடங்கிடும். அப்போ கர்மயோகத்தினாலேயே நீங்க என்ன பண்ண முடியும்? யோகத்துல, அஷ்டாங்க யோகத்துல எதை நம்ம அடையிறோமோ அதே விஷயத்தை என்ன பண்ண முடியும்? பக்தியினால, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ற பக்தியினால அடைஞ்சிட முடியும். அதனாலதான் யோகம்னே பேர் வச்சிருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இவ்வாறு இருக்கிறவன் குருநாதர் சொன்ன ஞானத்தை பார்க்குறான். எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன், எல்லா இடத்துலையும் ஒரே ஜீவராசி தான். ஜீவன் பார்த்தீங்கன்னா பிரம்மம் தானே, ஜீவோ பிரம்மைவ நாப்பரா.
ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேகத்திலையும் ஒரே பரமாத்மா தான் வாசம் பண்றார் அப்படின்னு அந்த பரமாத்மாவா தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை எவன் சர்வாத்மாவா பார்க்கிறானோ, சர்வபூத்தங்களிலும் தான் இருப்பதை பார்க்கிறானோ, அவன் இந்த லோகத்துக்காக ஏதாவது கருணையோட ஏதாவது பண்ணுவான். ஐயோ பாவம் அறியாம பண்றாங்களே அப்படின்னு. அந்த கர்மமும் கூட இவனை என்ன பண்ணாது, பந்தப்படுத்தாது அப்படின்னு முடிச்சாச்சு. டைம் ஆயிடுச்சு. ஸ்லோகம் கம்மியா தான் இருக்கு, பார்த்தோம். யோகேன யுக்தா பாஷன் சொல்ற. யோக யுக்தகனா என்ன அர்த்தம்? யோகத்தோடு கூடினவன். விசுத்தாத்மான என்ன அர்த்தம்? விசுத்த சத்துவம். சத்துவன்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம்னு பேரு. சாங்கிய காரிக்கா படிச்சவங்களுக்கு தெரியும். சத்துவ குணத்திலிருந்து உண்டானதுனால அந்த கரணத்துக்கு பேரு சத்துவம்னே பேரு. அப்ப விசுத்த சத்துவகன என்ன அர்த்தம்? அந்த கரணம் சுத்தியானவன், மனசு புத்தி சித்தம்லாம் சுத்தியானவன், சஞ்சலம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். விசித்தாத்மான என்ன அர்த்தம்? விசித்த தேகோ. ஆச்சாரியர் விசித்தாத்மாக்கு அர்த்தம் தேகத்தை வென்றவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறார். பசி வந்தாலும் தாகம் வந்தாலும் வெப்பம் வந்தாலும் குளிர் வந்தாலும் ஒரே பாவத்துல இருந்தா அதான் தேகத்தை ஜெயிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வெப்பம் குளிர் எல்லாம் வந்து போகும். அதுக்காக சேஷ்ட பண்ணாம புலம்பாம தேகத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணீங்கன்னா தேகத்தை ஜெயிச்சாச்சு. பசி வரும், தாகம் வரும், எது வருந்தாலும் பரவாயில்ல, இது கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அனுபவிக்கும் அப்படின்னு என்ன பண்றது, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா தேகத்தை ஜெயிச்சவங்க. விசித்தேந்திரியகன் அர்த்தம் ஜிதேந்திரியக. ஜிதேந்திரியகன் அர்த்தம் இந்திரியங்களை ஜெயம் பண்ணவன். மேலும் சர்வபூத்தாத்ம பூத்தாத்மா. சர்வபூத்தாத்ம பூத்தாத்மன் அர்த்தம் சர்வேஷாம். முதல்ல சர்வன் என்ன அர்த்தம்? சர்வேஷாம். யார் எடுக்கணும்? பிரம்மாதீனாம் ஸ்தம்ப பரியந்தானாம் பூத்தானாம். பிரம்மா முதல் கொண்டு வெறும் சிறு புல்லு வரைக்கும், பிரம்மால ஆரம்பிச்சு சிறு புல்லு பூச்சி வரைக்கும், சின்னதா அல்பமா நீங்க எதை பார்க்குறீங்களோ அது வரைக்கும் என்டையர் பூத்தங்கள். பூத்தங்கள்னா எதெல்லாம் இந்த கிரியேஷன்ல உண்டாச்சோ, இந்த சிருஷ்டியில உண்டாச்சோ அது எல்லாத்துக்கும் பேர் பூத்தம்னு பேர். எல்லா பூத்தங்களிலும் ஆத்மபூத ஆத்மா தன்னுடைய ஆத்மாவை, எது பிரத்யக் சேத்தனம், நான் இந்த தேகத்துல சொல்லிட்டு இருக்கேனே, இந்த நான் சொல்றதுக்கு பேர் பிரத்யக் சேத்தனம்னு பேர். தனிப்பட்ட உணர்வு, கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லா தேகங்கள்லையும், பிரம்மால இருந்து சிறு புல்லு பூச்சி வரைக்கும் எல்லாத்திலையும் அந்த நான்ற அந்த சைத்தன்யம் தான் இருக்கு அப்படின்னு எவன் பார்க்கிறானோ, எவன் இந்த விதமா திங்க் பண்றானோ, சர்வபூத்தாத்ம பூத்தாத்மா, அவன்தான் சர்வபூத்தங்களுக்கும் ஆத்மாவா தன்னை பாவிக்கின்றவன். அவன் யாரு? சம்யக் தரிசி இத்தியர்த்தக. அவன்தான் உண்மையை பார்ப்பவன். இதான் உண்மை. மிருத்திகா இத்தியேவ சத்தியம் நாம வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். சாந்தோக்கியத்தை சொல்லுது. இருக்கிறது தங்கம், மண்ணு மட்டும்தான் சத்தியம். மண்ணுக்கு மேல சட்டிப்பானையெல்லாம் வெறும் விவகாரத்துக்காக வெறும் நாமரூபம் தான். தங்கம் தான் சத்தியம், தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணங்கள் நாமரூபம் தான் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரம்ம மட்டும்தான் இருக்கு. பிரம்மத்துக்கு மேல எல்லா ஜீவராசிகளும் வெறும் நாமரூபம் தான். அப்ப இருக்கிறது பிரம்மம் தான், அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு எவன் பார்க்கிறானோ அவன்தான் உள்ளதை உள்ளவாறு பார்க்கிறான். தங்கத்தை தங்கமா பார்க்கணும், மண்ணை மண்ணா பார்க்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கணும். அவனுக்கு பேர் தான் சம்யக் தரிசின்னு பேர். தத்திர, அவன் தத்திர அப்படின்னா அந்த விஷயத்துல ஏவம் வர்த்தமானக, இந்த விதமான பார்வையை உடையவனா இருந்துகிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அவன் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்? தனக்கு மட்டும் பண்ணிப்பானா? சர்வத்திலையும் தன்னை பார்த்தான் அப்படின்னா மற்றவங்க பசி நம்ம பசியா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஜீவராசிகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க ஆரம்பிங்க. எனக்கு யாராவது விசிட்டர்ஸ் வருவாங்க, பக்தர்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு உதவாததெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு குரங்குக்கு கொடுக்கணும் இல்லை மற்ற ஜீவராசிக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எதெல்லாம் கெட்டு போன பழமாக இருக்கோ, எக்ஸ்பைரி டேட் ஆகிடுச்சோ, அதெல்லாம் நாளைக்கு இது தாங்காது அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மெதுவாக இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, வேதாந்தத்தை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன புத்தி வரும் தெரியுங்களா? நமக்கு என்ன உண்டோ நான் தான் அந்த ஜீவராசிலையும் இருக்கேன். அப்போ நான் இந்த பழத்தை வந்து நான் சாப்பிடுவேன். நான் நல்ல பழத்தை தானே நான் சாப்பிடுவேன். அப்போ நான் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? அந்த ஜீவராசிலையும் நான் தான் இருந்து சாப்பிட்றேன். அப்போ நான் எப்படி ஃப்ரெஷ்ஷான பழத்தை விரும்புகிறனோ அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் கொடுக்கணும்.
இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அது எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா கொடுக்குறது. எந்த ஜீவராசிக்கு பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்ததையே பண்ணுறது, தாழ்ந்ததை வந்து யூஸ்லெஸ்ஸை கொடுக்கறதுன்றது இல்லாமல் போயிடுது. ஏன் அப்படின்னா சமத்துவ பாவம். சமத்துவ பாவம் வர 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 என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களையே எல்லாத்துலேயும் பார்க்கறது. அது மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே கிரேஸ். அனுக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வர்ஷிக்க ஆரம்பிச்சு. பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அனுக்கிரகம் சம்பாதிக்கிறதுனா இப்படி தான் சம்பாதிக்கிறது. அப்படிப்பட்டவன் இந்த விதமா இருந்துகிட்டு லோக சங்கிரகாய கர்ம குருவன். அப்ப அவன் பண்றதெல்லாம் எப்படி இருக்கும்? எல்லா ஜீவராசிக்கும் கர்மா பண்ணுவான். அவன் பண்ற கர்மாவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்காக தான் இருக்கும். ஒரு சின்ன ஆக்ஷன்ல கூட சுயநலம் இருக்காது. எல்லா ஆக்ஷனும் அவன் மற்ற எல்லாத்துக்கும் பண்ணுவான். எல்லாமே ஈஸ்வர சுரூபம்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி பண்றவன் லோக சங்கிரகம் பண்றான்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான்? குருவன் அப்பி அவன் கர்மத்தை பண்ணினாலும் கூட, அந்த லோக சங்கிரக கர்மத்தை பண்ணாலும் கூட நலிப்பியதே கர்மபிகி பத்தியதே இத்தியர்த்தக. கர்மங்களால் அவன் பந்தப்படுவதில்லை, கட்டப்படுவதில்லை என்று அர்த்தமாகும் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை முடிச்சிட்டேன். அப்போதான் ஸ்டெப்ஸ். கர்மயோகம் இல்லாம நீங்க வேற எதையுமே பண்ண முடியாது. கர்மயோகம் பண்ணாதான் கர்ம சந்நியாசம் சித்திக்கும். கர்ம சந்நியாசம் சித்திச்சாதான் நிஷ்டையை வந்து நம்ம பிராப்தி பண்ண முடியும், பிரம்ம நிஷ்டை. அதனால கர்மயோகத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படின்னு முடியுது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் விநிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் விநிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே சர்வோபனிஷதோ காவக தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதமகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதிர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். கர்மயோகம் கீழானதுன்னு நினச்சிடாதீங்க ஜி. கர்மயோகம் தான் என்ட்ரி கார்டே. நல்லா பண்ணுங்க. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருங்க. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம்.